அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய் கமல செங்கல், அச்சுதா அமர ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மாசி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை, திரையோதசி திதி காலையில் 10:52 வரை இருக்குது. பின்னாடி சதுர்த்தசி, மக நட்சத்திரம் புள்ள இருக்குது. சித்த யோகம் ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது கிரகங்கள் எப்படி ஜாதகத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் ராசியில் போவோம். இப்போ கிரகங்கள் கும்பத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. அடுத்து சந்திர பகவான் சிம்மத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் அப்படியே மிதனத்திலே இருக்கார். புதன் மீனத்தில் இருக்கார். குரு ரிஷபத்தில், சுக்கிரன் மீனத்தில், சனி கும்பத்தில், ராகு மீனத்தில், கேது கன்னியில். இது இன்றைய கிரகங்களுடைய நிலைமை. இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கு நல்ல நாள். மேஷராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி சந்திரன் போய் 5ல் இருக்காரு. சந்திரன் 5ல் இருப்பது நல்லது, பாக்கியஸ்தானத்தில். அது 4ஆம் அதிபதி போய் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இன்று அருமையான நாள். இந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சனியும் 11ல் இருக்கார். இது மேஷராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். ரொம்ப கவனமாக நகட்டுவோம். குரு பகவான் சீக்கிரமாக விரைவாக நகண்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகடுறார். சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11:05 பேச்சு ஆகுறார். அதனால் அதுக்குள்ளே அவங்க காரியங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் குரு பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. சனி பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. சந்திர பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. அதனால் மேஷராசி என்பவர்களே, அவங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்த காரியங்கள் பூரா பூர்த்தியாகும். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. உங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லை. பிரச்சனைகளையும் இடமாற்றங்களையும் கொடுப்பார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த இடமாற்றம் நல்ல விதமாக முடியும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க, வேலை பதவி உயர்வு கேட்டிருந்தீங்க, இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கீங்க, கிட்டக்க சொந்த ஊர் பக்கம் வரணும்னு கேட்டிருந்தீங்களா, அதெல்லாம் கிடைக்கும் இப்போ. அதனால் உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கார். சூரியன் 10ல், ராகு 11ல் இருக்கார். இதெல்லாம் நல்ல அமைப்பு. ஆனால் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் பிரமாதமாக இருக்கிறது. அதனால் நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். பிரச்சனைக்கு இடமுறுத்துறமாக பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ல் குரு இருப்பது அவருக்கு சாக்கியம் இல்லை. விரயங்களை நிறைய உண்டு பண்ணுவார். தேவையற்ற செலவுகள் எல்லாம் எடுத்து விடுவார். அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவு மாற்றம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 2 மாதம் தான் இருக்குது. அதாவது நல்ல விரயமாக பண்ணுங்கள், சுப விரயங்களாக செய்யுங்க, நல்லது. ஆனால் உங்களுக்கு ராகு 10ல் இருக்கார். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் உச்சம் பெற்றிருக்காரு. உங்கள் ராசிநாதன் போய் 10ல் இருக்கார். இதெல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் நன்றாக இருக்கும். வருமானம் வரும், செலவு அதிகமாகும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவுடைய பார்வையெல்லாம் பிரமாதமாக இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, இருந்தாலும் குரு இருக்கிறது நல்லது, பார்வையும் சிறப்பாக இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இன்னும் 2 மாதம் தான் இருப்பார். அடுத்து வந்துகிட்டு இருக்காரு, கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு. சித்திரை மாதம் 28ஆம் தேதி காலையில் மத்தியானம் 1:19 பேச்சு ஆகிறாரு. அதனால்
11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அருமையான நாள் சிம்மராசி என்பர்களாக வெகு விரைவில் காத்து கொண்டு இருங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லது. உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார், அதுவும் நல்லது. அதனால் இது ரெண்டும் நல்ல அமைப்பு. அதனால் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லதெல்லாம் நடக்கும். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்தவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழி உண்டு. இதெல்லாம் இந்த கிராமங்களில் சொல்கிற பழமொழி, ஏட்டில் கிடையாது. ஆனால் கிராமங்களில் சொல்கிற பழமொழி பொன்னாட்டில் பொறிக்கலாம், அந்த மாதிரி பழமொழிகள்லாம் உண்டு. அதனால் உங்களுக்கு குரு 9ல் இருப்பது பெரிய சிறப்பு, நன்மைகளாக நடக்கும். குழப்பம் இல்லாமல் கவனமாக நல்லது செய்யுங்க. அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு 8ல் குரு இருக்கார். புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள்லாம் தவிர்த்துருங்க. முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள். புதுசாக எதாவது செஞ்சுட்டு மாட்டின்னு முழிக்காமல் புதிய காரியங்களை செய்யாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு எங்கே வர போகிறாருன்னா 9ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் நல்ல இடத்துல இருக்காங்க, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதுவும் சிறப்பாக இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் சற்று கவனமாக இருக்குதுங்கள். உங்களுக்கு 7.5 முடிஞ்சது. சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல், பெரிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் நல்லதே நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அடுத்து மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், 7.5 இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தங்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 முடிகிற நேரம், அதனால் கழிவு நேரம் என்பதால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்றாக இருந்தால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். போகும்போது ஏதாவது கெடுதலை பண்ணிட்டு போயிடுவார். அதனால் பார்த்து வண்டி வாகனங்களில் போனீங்கன்னா மெதுவாக போங்க, காரில் போனால் ரொம்ப மெதுவாக போங்க. அதனால் பார்த்து டிரைவர் ஓட்டினானா 80க்கு மேலே போக சொல்லாதீங்க. அதனால் நிதானமாக மெதுவாக கவனமாக பார்த்து போங்க, அது நல்லது நடக்கும். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்கள் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி இருக்கிறது, சனி பகவான் மேலே குறை சொல்லாமல் நாம் நிதானமாக நடந்தபடியான நல்லது நடக்கும். அதனால் மீனராசி என்பவர்கள் உங்களுக்கு 7.5 இருக்கிறது, உங்களுக்கும் கிரகங்கள் பலமாக இல்லை. அதனால் இந்த கும்பராசி என்பவர்கள் மீனராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த முதல் சுற்றாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், 2வது சுற்றாக இருந்தால் பரவாயில்ல, 3வது சுற்றாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் முதல் சுற்று என்றால் மங்கு சனி கசைக்கு புழிஞ்சு கொடுவார் இந்த 7.5 வருஷம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகங்கள்லாம் சரியில்லை. சனிக்கிழமை விரதமாக இருந்து மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. அதாவது நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலனில் குரு பலமாக இருக்குது, சனி பலமாக இருக்குது, ராகு பலமாக இருக்குது, இதனால் நமக்கு பெரிய சாதனை எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பாதீங்க. ஏன்னா கோச்சார பலன் என்பது 15% மேலே ஒருத்தருக்கு நன்மை செய்யாது, அவ்வளோதான் செய்யும். அதனால் ராசிக்கு பலன் பார்க்கிறது, நமக்கு உண்மையாக பலன் செய்கிறது ஜாதகத்தில் இருக்கிற தசாய் புத்திகள். நமக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசாநாதன் நல்லவனா, அந்த புத்திநாதன் நல்லவனா, கிரகங்கள் நல்ல பலமாக இருக்கிறதா, 10ஆம் இட தொழில் ஸ்தானாதிபதி பலமாக இருக்காரா, 10ல் ஏதாவது நல்ல பாவகிரகங்கள் இருக்கா, நிரந்தரமான தொழில் இருக்குமா, அடிக்கடி அலையிற மாதிரி இருக்குமா, இப்படியெல்லாம் நம்ம ஜாதகங்களை தான் நம்ம ஆய்வு செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் ராசி பலன்களை மட்டும் நம்பிக்கொண்டு நீங்கள் எல்லாருமே இந்த ராசியை தான் நம்புகிறாங்க, சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி இந்த ராசி போட்டு கஷ்டப்படுத்துது என்னைய அப்படிங்கிறாங்க. உண்மையான ஜாதகத்தை படித்தவர்களும் இந்த தவறு செய்கிறாங்க, ஜாதகத்தை முழுமையாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அன்பான நேயர்களை ஜாதகத்தை நன்றாக பார்த்து ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி ஜாதகத்தை பார்த்து ராசியை மட்டும் வச்சுன்னு பலன் சொல்கிறது, ராசி கட்டத்தை வச்சுன்னு பலன் சொல்கிறது, நவாம்சத்தை பக்கமே போகிறதில்ல, நவாம்சத்தை பார்க்குறதே இல்லை. நவாம்சம் பார்க்காம ஜாதகத்தை பார்க்கவே விடாது. ஒரு கிரகம் ராசியில் பலம் இல்லாமல் இருந்து நவாம்சத்தில் பலமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய சீட்டு நமக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு குழந்தை ராசியில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு வரும், நவாம்சத்தில் அந்த குழந்தை பாகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் அங்கே நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருப்பார், 5ஆம் அதிபதி அங்கே பலமாக இருப்பார். அப்படி இருக்கிற போது நிச்சயமாக
அந்த ஜாதகருக்கு குழந்தை உண்டு, இல்லைன்னு சொல்வதற்கு நம்ம. அதனால் நவாம்சத்தை பார்க்காம நம்ம எந்த பலனையும் சொல்லக்கூடாது. அதனால் அப்படியெல்லாம் ஒரு சில விதிகள்லாம் இருக்குது. இதை ரொம்ப பேர் நிறைய ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு கோச்சார பலனை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு ஒன்றுன்னு கொட்ட போகுது, எல்லாத்தையும் தொடச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிய தவறாக முடிந்துடும். அன்பான நேயர்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்தாது, கொட்டவும் செய்யாது. அதனால் நிதானமாக இருக்கும். கோச்சார பலன் என்பது உடலுக்கு பலன் சொல்வது, ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். அதனால் உயிர் தான் ரொம்ப முக்கியம். இந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்பு நாட்டம் எடுத்த உடம்பு, ஊனெடுத்த பின் என்று பட்டினத்தார் சொல்கிறார். ஊன் என்பது நாட்டம் எடுத்த உடம்புன்னு பேர். அதனால் இந்த உடம்புக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் இந்த உயிர் தங்குவதற்கு ஒரு உடம்பு தேவை, அது முக்கியம். அதனால் உயிர் தான் முக்கியம். உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் பிரேரம்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக எடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்பான நேயர்களே, ஜாதகத்தை நன்றாக பாருங்கள், குழப்பம் அடையாதுங்கள். இறைவன் நமக்கு பிறக்கின்ற பொழுது நம்ம தலையில் என்ன எழுதிக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஓரளவு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முருகப்பெருமானால் முடியும். அதனால் முருகப்பெருமானை அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். அன்பான நேயர்களை, இப்பொழுது இந்த பதிகங்களை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு பதிகங்கள் இருக்கிறது. அதாவது வயிற்று வலி தீர்வதற்காக ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதாவது நமக்கு வயிற்றில் வலி இருக்கிறது, புண்ணு இருக்கிறது அப்படின்னா இந்த பதிகத்தை பாடிட்டு திருநீரை பூசினோம்னா வயிற்று வலி நின்று போயிடும், நிச்சயமாக நின்று போயிடும். கூட்டாயின பாரு விளக்ககளே, கூட்டாயினவாறு விளக்ககளே, கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே, தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே, குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில, ஆற்றேன் அடியேன் அதிகை கடில, விரட்டான தூரை அம்மானே, விரட்டான தூரை அம்மானே. அந்த விரட்டான துறை அம்மானை அவருடைய பதிகத்தை, இந்த 11 பதிகத்தையும் நாம் பாராயணம் செய்தோமையானால் நிச்சயமாக நமக்கு வயிற்றில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் தீர்வாகி நிச்சயமாக நமக்கு நோய் குணமாகிவிடும். நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, லேசாக ஒரு நகத்துக்கு பக்கத்தில் ஒரு கீழே இருந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் 500 ரூபா செலவு பண்ணி ஒரு ஊசியை போடுறோம். அது மஞ்சள் பொடியை வச்சா அது இன்னும் ஆறி போயிடும். அதை யாரும் செய்யறதில்லை. இப்போ எல்லாமே இப்படி தான் ஆகிப்போச்சு. அதனால் சளி பிடிச்சின்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ட சிறப்புகள்லாம் வாங்கி குடிக்கிறோம். அந்த சளிக்கு உள்ள மருந்து ஒன்று இருக்குது. ஆடாதோடைய மண்டலம் உண்டால் பாடாத வாயெல்லாம் பாடும்னு சொல்கிறாங்க. தூதுவடை, துளசி, ஆடாதோட, சித்தரத்தை, இது 4 சேர்ந்து கஷாயம் வச்சு குடித்தோம்னா சளி சுத்தமாக இருக்காது. ஒரு வாரம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் ஓடி போயிடும். இதெல்லாம் யாருமே செஞ்சு சாப்பிட்றதில்லை. இப்போ நமக்கு அருமையாக கிடைக்குது சித்தாவில். ஆடாதோட பொடி, துளசி பொடி, தூள் பொடி, சித்தரத்தை பொடி, இதெல்லாம் நிறைய கிடைக்குது. நல்ல பணங்கள் கண்டெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி யாரும் சாப்பிட்றதில்லை. ஆங்கில மருத்துவம் தான் இப்போ உலகமே எண்ணத்தில் இருக்குது அப்படின்னா ஆங்கில மோகத்தில் தான் இருக்குது. வேலை நாட்டு மோகத்தில் தான் நம்ம உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை எல்லாருமே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. கீழே உட்காந்து யாருமே சாப்பிட்றது இல்லை, டேபிளில் தான் சாப்பிட்றது. கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லது. அதனால் இந்த மலம் கழிக்கிற போது கூட இந்த சாதாரணமாக இண்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்து வெளியில் போகிறது தான் சுகாதாரத்துக்கு இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் இந்த அவங்களுக்கு முழங்காலில் பலம் இல்லை, அவங்களுக்கு முழங்காலெலாம் மடக்க முடியாது அவங்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் கண்டுபிடிச்சது. நமக்கு அப்படி இல்லை. நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு சில கருத்துக்கள்லாம், உயர்ந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் நம்முடைய கல்ச்சரை நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். அதாவது ஆண்கள் வேஷ்டி கட்டி கொண்டால் குடல் இருக்க வராது, பெண்கள் புடவை கட்டி கொண்டால் குடல் இருக்க வராது. அதனால் இப்போ வேஷ்டி புடவை என்பதெல்லாம் நம்ம பெரும்பகுதி மறந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். அதனால் ஒரு சிலர் வேஷ்டி கட்டி விட்டுருக்காங்க. அதனால் இந்த சாஸ்திரம் படித்தவர்கள் மட்டும் வேஷ்டி விட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ ஆஃபீஸுக்கெல்லாம் போகும்போது வேஷ்டி கட்டிகிட்டு இருந்து வேலை பார்க்கறதுக்கு முடியலை. அதனால் பேண்ட்டு போட்டுக்கிட்டது தான் நல்லது. அந்த
அந்த பேண்டுன்னு சொல்கிறாங்க, அந்த அந்த ஆடை கட்டிக்கிற போது வயது வந்து இருக்கப்படாது. அப்போ அந்த அந்த ஆடை வந்து தோழர்களும் லூஸாக தான் இருக்கும். இடையில ஒரு பெல்ட்டை வேறு போட்டுக்கிறோம், அந்த பெல்ட்டு போட்டால் லூஸாக தான் இருக்கும். அப்போ வேஷ்டி கட்டினோம்னா வலதை பக்கம் இடதை பக்கம் 2 பக்கமே இருக்கப்படுகிறது. அப்பொழுது குடல் இறக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் புடவை கட்டிக்கிட்டாலும் இருக்கு. அதாவது இந்த சினிமாவில் ஒரு பாட்டு இருக்குது, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் ஒரு அருமையான கருத்து. அதுக்கு ஒரு வாசம் தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதனால் அன்பான நேயர்களை பழமையை மறந்துடாதீங்க. ஓரளவு பழமையான அமைப்புலாம் பழைய உணவுகள் எல்லாம் நம்ம உட்கொள்வது வியாதி வராது. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், நான் நிறையா சொல்லிகிட்டே இருக்கேன், உணவு கட்டுப்பாடு தேவை. நான் யாதவம் பார்க்கின்ற பொழுது அதான் சொல்லுவேன், உணவு கட்டுப்பாடு என்ன, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை. நேரத்துக்கு சாப்பிடுதல் ரொம்ப சிறப்பு. உணவை வந்து நம்ம நேரத்துக்கு எடுத்துக்கணும். காலையில் 9 மணிக்குள்ளே காலை உணவு, மதியானம் 1:30க்குள்ளே மதியான உணவு, ராத்திரி 9க்குள்ளே வந்து படுக்க போகிற போது உணவை சாப்பிட்டு போய் படுக்கக்கூடாது. படுத்தா அந்த சாப்பாடு ஜெரிக்காது. வயசானவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இளமைகளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும். அதனால் வயசானவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதனால் அது ஒன்றும் பண்ணாது. அது இளமையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நடுத்தர 40 வயசுக்குள்ளலாம் வயிறார நல்லா சாப்பிடணும். அப்போ அந்த உணவு வந்து 8 மணி 8:30க்கெல்லாம் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கணும். அதனால் இந்த தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக 7 மணி நேரமாவது ஒரு மனிதன் தூங்கணும். அது வந்து அந்த தூக்கம் இல்லைன்னா வியாதி வந்துடும். அதனால் இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி, அதனால் ராத்திரி 12 மணி வரையும் செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதனால கூட நமக்கு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காலகாலத்தில் சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே காலார நடந்துட்டு, வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம் இல்லையா, நடக்க வசதியெல்லாம் உள்ளேயே நடக்கலாம். அப்படியே கால் இருக்குது அப்படின்னா ஹால்லேயே நடந்து வரலாம். அதில் மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அமைதியாக படுத்து தூங்கினோம்னா தூக்கம் நன்றாக வரும். அதனால் அன்பான நேயர்களை, நம்ம இயற்கையை மாற்றி விட்டோம், அதனால் வியாதிகள் நிறையா வருது. நமக்கு இயற்கைப்படி நம்ம உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இயற்கையான நமக்கு முன்னோர்கள் சொல்லி தந்த வழியிலே நாம் நடந்து கொண்டோமேயானால் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறி, நமக்கு இந்த பதிகங்கள் எல்லாம் நமக்கு ஞானசம்பந்த பெருமான், மணிவாசக பெருமான், நாவுக்கரச பெருமான், சுந்தர பெருமான், இவங்களெல்லாம் நமக்கு நிறைய பதிகங்கள் எல்லாம் நமக்கு சுந்தரர் இருக்கிறே இறைவனையே தூது விட்டாரா. எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்க. யாராலும் அந்த இறைவனை தூது விட முடியுமா? யாராலையும். சுந்தரருக்காக இறைவன் வந்து தூது போனாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, இருக்குது, வரலாற்றில் இருக்குது. அப்படிலாம் ஒரு பெரிய அவதார புருஷர்கள் அவங்கெல்லாம் சுந்தரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் பாடிய பண்கள்லாம் அழகான பண்கள். மணிவாசக பெருமான் பாடிய பண்கள்லாம் அவ்வளோ பண்கள். நாவுக்கரச பெருமான் அவர் பாடியதெல்லாம் இளம் வயதிலேயே 3 வயது முதலே சுந்தர ஞானசம்பந்தமூர்த்திகள் பாடிய பண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. தீராத நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய திருநீட்டு பதிகம், அதை விட ஒரு உயர்ந்த பதிகம் உண்டா? அதனால் அன்பான நேயர்களே, பதிகங்களை பாராயணம் செய்யுங்கள். காலை மாலை 2 வேளையும் வேலைக்கு இடையிலே பதிகங்களை பாராயணம் செய்யுங்கள். முதியவர்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த காலையில் குளித்த உடனே இந்த திருநீட்டு பதிகம், கோளறு பதிகம் இதையெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து சகல வியாதியிலிருந்து நம்ம வெளிப்பட்டு நல்லருள் செய்யலாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரன், நமக்கு வள்ளல் பெருமான், வள்ளியில் மணாளன் முருகன் அவர்களுடைய அருளால் நமக்கு நலம் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.